தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு விவேகானந்தன் ராமதாஸோட அணைஞ்சிருக்கோம். வணக்கம் விவேக். வணக்கம் சித்திரை. கல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய ரேப் இந்தியா முழுக்க இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இந்தியா முழுக்க மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த ரேப் வழக்கை சுயமோட்டாவா அவங்களே எடுத்து விசாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் சிபிஐயில் ஒரு பெரிய என்கொயரி போட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ என்ன சொல்றாங்க, இல்லை இதனுடைய துவக்கம் எங்கேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் எங்கே வந்து நிற்குது இந்த வழக்கு? இந்த வழக்கு இன்னைக்கு நாடு முழுக்க விவாதிக்கப்படுற ஒரு பொருளாக மாறி இருக்கு. ஆகஸ்ட் 9 இந்த ரேப் நடக்குது. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் இந்த ரேப் நடக்குது. ஏன் இது இவ்வளோ பரபரப்பாக மாறி இருக்குன்னா, இந்த ரேப் நடந்த இடம் அது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு நடந்தது இதுவும் ரொம்ப முக்கியமானது. ரேப் ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு கரண்ட் இல்லாத இடத்துல, இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ள அந்த மாதிரி இடத்துல, ஆள் இல்லாத இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நடக்கல. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி கிடையாது. பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு 1600 பெட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். சென்னையில் ஹாஸ்பிட்டல் கற்பனை பண்ணி பாருங்க, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அதுலேயே பார்த்தோன்னா 3600 பேர் அவுட் பேஷண்ட்டாக டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. 250 பேர் ஒரு நாளைக்கு அட்மிட் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்லேயே ஒரு டாக்டர், ட்ரெயினி டாக்டர், போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினி டாக்டரை ரேப் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு ஷாக்கிங்கானதாக மாறுது. எப்படிங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ளோரில் வச்சு ஒரு டாக்டரை ரேப் பண்ணிவிட்டு ஒரு குரூப் தப்பிச்சு போக முடியும்? அதனால தான் இந்த இஷ்யூ எல்லாரும் பயமுறுத்தக்கூடியதாக மாறிடுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் 24 மணி நேரமும் பிஸியாக இயங்குற ஹாஸ்பிட்டல்லே இது நடக்குதுன்னா, நாளைக்கு இது நமக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லா பெண்கள் மத்தியிலையும், பெற்றோர் மத்தியிலையும், எல்லார் மத்தியிலையும் எழுந்துருச்சு. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ போராட்டங்கள் இங்கே நடக்குது. இந்த விஷயமே ஒரு ரொம்ப பரபரப்பானதாக மாறி இருக்கு. இல்லை, இப்போ இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ மக்கள் இருந்த இடத்துல ஒரு பெண் கத்தி கதறினா கூட கேட்காத அளவுக்கான ஒரு க்ளோஸ்டான இடத்துல தான் அந்த ரேப் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரேப் பண்ணப்பட்ட நபர் யார்? அவங்க உள்ளே இருந்தவங்களா, வெளியே இருந்து வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? இப்போ அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இதுக்கு பின்னாடி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கக்கூடிய இன்னொரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா, இந்த சம்மந்தப்பட்ட இந்த டாக்டர் பெண் அவங்க 36 மணி நேரம் கண்டினியூவாக வேலை பார்த்துருக்காங்க. ஒரே ஸ்ட்ரெச்சா 36 மணி நேரங்கிறது 1.5 நாள். நைட்டு தூக்கம் கிடையாது. 1.5 நாள் ஒரு டாக்டர் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. இதை தான் அந்த டாக்டருங்க எல்லாருமே பெரிய கன்சர்னாக சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை 2 மணி, அதாவது நைட்டு 2 மணி போய் படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது கூட அவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் போகிறாங்க, நான் நல்லா இருக்கேங்கிறது. ஆனால் நைட்டு தூங்க போனவங்களை ரேப் பண்ணி காலையில் அவங்க விழுந்து கிடக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு காலில் தான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துலேருந்து சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலைல ஒரு 11 மணி போல். அவங்களுக்கு ஒரே பரபரப்பாகி, என்ன நைட்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ ஏதோ ஹெல்த் இஷ்யூங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அடுத்த 20 நிமிஷத்தை திருப்பி ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தேகமாக வருது. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள் அங்கே கிளப்பி விடப்படுது. இப்போ இவங்களுக்கு சந்தேகம் போகிறாங்க. இவங்களை 3 மணி நேரம் அந்த பெண்ணு பார்க்கறதுக்கு, அவங்களுடைய மகளை பார்க்கறதுக்கு அந்த பெற்றோருக்கு அனுமதி கொடுக்கல அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. கடைசியில் இந்த மஜிஸ்ட்ரேட் உத்தரவின்படி இது இப்போ செக் பண்ணும்போது இவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்களுடைய உடலில் அந்த காயங்கள் இருக்குது, அவங்களுடைய உறுப்புகளில் காயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு பெரிய கோவத்தை கிரியேட் பண்ணுது. இல்லை, ஏதாவது சாலிடான காரணங்களை சொன்னாங்களா? இப்போ அது ஒரு மருத்துவ கல்லூரின்னு சொன்னீங்க, ப்ளஸ் மருத்துவ கல்லூரியோட அட்டாச்சான ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்திருப்பாரு, தலைவர் இருந்திருப்பாங்க. அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்துச்சு? இப்போ அந்த பிரின்சிபல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இவ்வளோ பெரிய கோவத்துக்கு முக்கியமான காரணமாகவே மாறி இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரேப் நடந்திருக்கு, அதுக்கு பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அவர் தான். அவர் ப்ரெஸ்ஸை கூட்டி அன்னைக்கே என்ன சொல்கிறாருன்னா, ரேப் நடந்ததுக்கு இந்த பெண் டாக்டருடைய இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் தான் காரணம், அவங்க போயிட்டு எதுக்கு அந்த இடத்துல போய் படுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை போடுறாரு. பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மேலே இவர் குற்றச்சாட்டை வச்சு அவங்களோட இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால தான் இந்த ரேப்பே நடந்தது அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே போய் அந்த ஹாலில் படுத்ததுனால தான் ரேப்புன்னு சொல்றது எவ்வளோ அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அது?
அதுதான் பெரிய பிரச்சனையாவே மாறுது. அந்த பிரின்சிபலுக்கு எதிராக தான் இந்த போராட்டமே வலுக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து 36 மணி நேரம் கண்டினியூ வேலை பார்க்க வச்சதே பெரிய தப்பு. அதே குற்றம். அவங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இதே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இங்கே இது இன்னும் அட்ரஸ் பண்ணப்படாமல் தான் போகுது. தமிழ்நாட்டிலையும் ட்ரெயினி டாக்டர்ஸு தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுக்க தூக்கம் இல்லாமல் வேலை வாங்கப்படுறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் கூட சில யங் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாங்க, ஒர்க் ப்ரெஷர் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதே ரீசன் தான். தொடர்ச்சியாக அவங்கள வச்சு 2 நாள் முழுக்க வேலை வாங்குறது, 1.5 நாள் முழுக்க ட்ரெயினி டாக்டர்ஸுங்கிறதுனால வச்சு அவங்கள வச்சு அடிக்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து டாக்டர்ஸோடைய மிகப்பெரிய அட்ரஸ், அவங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ட்ரெயினி டாக்டர்ஸு இந்த மாதிரி கால நிர்ணயமே இல்லாமல் வேலை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராகவே இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாம் irrespective of government or private whatever. ஆமாம். ஸோ இது வந்து அட்ரஸ் பண்ணப்படணும். இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இதில் வந்து இந்த பிரின்சிபலை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் நடக்குது. அவரை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து போஸ்டிங் போட்டுடுறாங்க. திருப்பி இதே மாதிரி ஒரு பிரின்சிபல் போஸ்டிங் பிரின்சிபலாகவே அவரை போட்டுறாங்க. ஒரு பொண்ணு ரேப் நடந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டுக்கு சரியான தகவல் சொல்லலை. அது ஃபஸ்ட்டு குற்றம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு இவங்களுடைய பேர் அதெல்லாம் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அதுவும் சட்டப்படி குற்றம். நீங்கள் டெல்லியில் அந்த ரேப் பண்ணப்பட்ட பெண்ணோட பேர் என்ன, அவங்களோட ஃபோட்டோ என்ன, அவங்களோட ஊர் இது, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. நிர்பயாங்கிறது ஒரு புனைப்பெயர் அவங்களுக்கு வச்சுது. அந்த பேரில் தான் நமக்கு அவங்க தெரியுமா தவிர அவங்க யார், அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க அம்மா அப்பா யார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கேஸில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு அவங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறாரு. இதுவே சட்டப்படி இவர் வந்து மிகப்பெரிய குற்றம். இதுவே இவர் பிரின்சிபலா இருக்கிறதுக்கான தகுதி இல்லை. இவர் மேல வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றம் இது. ஆனா ஏன் இவ்வளவு அவசரமா அவரை மாத்துறாங்க? ஏன்னா இப்போ ஒரு ரேப் நடந்திருக்கு, அப்நார்மலான விஷயம், கொலை நடந்திருக்கு, கிட்டத்தட்ட அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு அந்த பண்ணியிருக்காங்க. இன்னும் அவர் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. யாரோ ஒரு பிரின்சிபலை என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. அவர் இடைநீக்கம் பண்ணிட்டு அவர் என்கொயரி எல்லாம் முடிச்சு கிளீன் சிட் வந்ததுக்கு பிறகு அவருக்கு போயிருக்கலாம். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெண் இறந்து கிடந்த அந்த இடம் இருக்குல்ல, ஆமா, அந்த இடம் வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அது எந்த கிரைமாக இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க எந்த இதுவுமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கோ இல்லை எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கும். கிரைம் சீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. சின்ன சின்ன ஆதாரங்கள் கூட ரொம்ப முக்கியமானது என்னும் போது சிசிடிவி எல்லாமே இருக்குல்ல, அந்த இடத்த வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி கிளீன் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு இந்த டாக்டருங்க, ஹாஸ்பிட்டலுடைய டாக்டருங்கெல்லாம் போராட்டத்துக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க நைட்டு. அப்போ ஒரு பெரிய கேங்கு டாக்டருங்களை நோக்கி அட்டாக் பண்ண வருது. அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து அந்த அந்த இது நடந்த இடத்த அவங்க ஃபுல்லாக நொறுக்கியிருக்காங்க. அந்த இடத்துல ரேப் நடந்த அந்த பர்டிகுலர் செமினார் ஹால், நீங்கள் சொல்கிற அந்த ஹாலையே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து டாக்டருங்களை த்ரெட்டன் பண்ணி அடிக்க ஓடி போய் பல பேர் அடிச்சிருக்காங்க. இது வந்து பல கேள்விகளை எழுப்புது. ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மாப் வந்து உள்ளே இறக்கி விடப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை அந்த பெண்ணோட பெற்றோரே வந்து எழுப்புறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் மாற்றப்படுறாரு, அவர் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கேஸை டைவர்ட் பண்ணுறாரு. கிரைம் சீன் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு, கிளீன் பண்ணப்பட்டிருக்கு, நிர்வாகம் செய்கிறாங்க, வெளியிருந்து ஒரு ஆள் வந்து செய்யுது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காகவே பண்ண மாதிரி பல சந்தேகங்களை இந்த விஷயத்தில் எழுது. இந்த கேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சஞ்சய் ராய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னா, இந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிக் போலீஸ்னால் ஒரு போலீஸ் கிடையாது, போலீஸ் மாதிரி ஒரு வாலண்டியர். அவருக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 9,000 சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து அஃபீஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட போலீஸ்னு அவர் சொல்ல முடியாது. அதாவது அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணி எடுக்கல. இப்போ நம்ம ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அதுக்கு ஈக்குவலான ஒரு இது, அதே மாதிரியான ஃபார்மெட்டுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இல்லை இது வந்து இதுக்கு வந்து நம்ம ஊரில் என்னென்ன சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, இங்கே சம்பளம் கொடுக்குறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். இல்லை இதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, அரசாங்கத்தால் ரெக்ரூட் பண்ணப்படாமல் ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இங்கே இருந்திருக்கா? அதாவது பேரா போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. இல்லை, அரசாங்கமே அதை ரெக்ரூட் பண்ணியிருக்கு. அது வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட்டாக பண்ணாமல் இந்த மாதிரியான வாலண்டியர்ங்கிற மாதிரி அவங்கள வந்து போலீஸுக்கான தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யாமல் வாலண்டியராக தேர்வு பண்ணியிருக்காங்க. அவர் தன்னோட பைக்கில் வந்து போலீஸ்னு ஒட்டிக்கிட்டு எல்லா அராஜகமும் பண்ணியிருக்காப்புல அந்த நபர்.
அவர் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு உள்ள இருந்த நபரா இல்லை வெளியே இருக்கக்கூடிய நபரா? அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். போலீஸை பொறுத்த வரைக்கும் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் வந்து இப்போ யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு பெரிய கிரிமினல். அப்போ இதே ஒரு பெரிய சந்தேகம், இப்போ இதே ஒரு பெரிய சந்தேகத்தான் எழுப்புது நமக்கு. இவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கும் போதே ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாலண்டியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார். அவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ டேஞ்சரானதுங்கிறது வந்து இங்கே நமக்கு வந்து இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ் அப்போ நமக்கு தெரிய வந்தது. அந்த அவங்கள கொலை பண்ணதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸையே கலைக்கணும் அப்படின்னு பெரிய இங்கே டிமாண்ட் வைக்கப்பட்டு அந்த ஃபோர்ஸ் கலைக்கப்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறது இல்லீகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த வழக்கில் கைதாகிருக்காருங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த வழக்கில். இது மாதிரி ஆட்கள் கட்சி சார்ந்து கூட செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. கட்சி அமைப்பு, நீங்க அரசாங்கம் இருக்கிறவங்க யாரோ ஒன்னா அவங்களுக்கு சார்பான ஆட்களை இந்த மாதிரி இடத்துல போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியும், மக்களை மிரட்ட முடியும், யாராவது ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்டானா அவனை அடிக்க முடியும். இப்படி பல விஷயங்களுக்கு இந்த இல்லீகல் ஃபோர்ஸை வந்து பயன்படுத்த முடியும். இல்லை ஆளும் கட்சியும் சரி, இல்லை எதிர்கட்சியும் சரி, இல்லை மற்ற கட்சியும் சரி, மற்ற அமைப்புகளாக இருக்கலாம், யார் வேணாலும் ஒரு பெரிய குற்றத்தை. இந்த மாதிரியான போலீஸுங்கிறது போலீஸுக்கான ஆளா எடுக்காம வாலண்டியருங்கிற பேர்ல போலீசிங் பண்றதுக்கு ஆளை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இல்லீகல் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நாடு முழுக்க இது தடை பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம். போலீஸ்னா போலீஸ், அவ்வளவுதான். அதுல வாலண்டியர் அந்த இந்த கதைலாம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. போலீஸ் தான் போலீஸ் பொறுப்பு. போலீஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த நபர் போலீஸா இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பொறுப்பு ஏற்றுருக்கும். பட் ஆனால் இப்போ யாருமே யார் பொறுப்பு ஏற்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. இன்ஸ்டிடியூஷனலா ரெஸ்பான்சிபிள் 7000 பேரை இந்த மாதிரி வச்சிருக்கிறதா சொல்றாங்க வாலண்டியரா. வெஸ்ட் பெங்கால்ல 37,000 பேர் போலீஸ், 7,000 பேர் அந்த மாதிரி வாலண்டியரா வச்சிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸரா இல்லாம போலீஸ் ஸ்டாஃபா இல்லாம. ஸோ இது வந்து ரொம்ப அதுக்கு ஏன்னா போலீஸ் பொறுப்பு இருக்க வேண்டியதில்லை. அவங்க பண்ண கிரைமுக்கெல்லாம் அவங்க யாரையாவது லாக்கப்பில் அடித்து கொண்டுட்டா கூட நாங்கள் பண்ணல, யாரோ பண்ணிட்டாங்க, வாலண்டியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு இல்லீகலாக செயல்படக்கூடிய சிஸ்டமாக தான் இது வந்து டிஃபைன் படணும் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமானதாக இருக்குது. இதில் ஆளுங்கட்சி தரப்பு என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க? இப்போ இதில் ஆளுங்கட்சி வந்து என்னென்னா, மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதை வந்து என்னோட ஆட்சியை அகற்றுறதுக்காக சரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒரு நரேஷன். இது வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டாண்டு கிடையாது. மம்தா பானர்ஜி பாஜக வீழ்த்த நினைக்குது அப்படிங்கிறது அது சரி, அதை நம்ம மறுக்கல, அது உண்மையாக அவங்க அப்படி ட்ரை பண்றாங்க. ஆனால் இப்படி நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல, உங்களுடைய நிர்வாகம் சரியா இல்லை அப்படிங்கிற தன்னுடைய அரசாங்கத்திலோட நடக்கக்கூடிய சிஸ்டம் வந்து தோல்வி அடையிறத ஒத்துக்காம இது வந்து என் மேலே சதி நடக்குதுன்னு சொல்கிறது வந்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாது எப்பயுமே. இது வந்து சும்மா ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி பேசக்கூடாது, இவன் வந்து என்ன வீழ்த்த பார்க்குறான் அப்படின்னு. இதில் நமக்கு கிளியர் கட்டான பிக்சர் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து போலீஸ் வரைக்கும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற கிளியர் பிக்சர் இருக்கும்போது ஆட்சியை வீழ்த்த நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று, எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து தான் ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தில் எதிர்கட்சி, அவங்களும் சேர்ந்து தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காங்கிரஸும் வைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் தான் வைக்கிறாங்க, பிஜேபி மட்டும் வைக்கல இதில். அதனால் இதில் அந்த வாதத்தை வந்து நம்ம வந்து சரியான வாதமாக பார்க்க முடியாது. இதில் இந்த வழக்கு இப்போ சிபிஐ கையில் எடுத்திருக்காங்க. சிபிஐ அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியா முழுக்கவே ஒரு கடந்த காலங்களில் பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட அமைப்பாக இருக்குது. ஆமாம், அது வந்து பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் டூலாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயத்தை பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தாமல் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம சிபிஐனுடைய கடந்த கால செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு சில சந்தேகங்கள் வந்து எழுது. இதே சந்தேகங்கள் பலருக்கும் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இல்லை, இப்போ சிபிஐ கையில் எடுத்துட்டான்னு சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே பிரின்சிபல் ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டார், அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு, அவரெல்லாம் விசாரிக்கிறாங்களா? இப்போ அதுதான் அவர் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணதே, அவர் ரீஅப்பாயின்மெண்ட்டையே கேன்சல் பண்ணணும்னு ஹைகோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கல்கத்தா ஹைகோர்ட் அவர் வந்து நீங்கள் லீவில் அனுப்பி விடுங்க, அவரை திருப்பி இது மாதிரி எந்த இதுக்கும் வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவரை விசாரிக்கிறாங்களா இல்லையா, சிபிஐ இதில் வந்து சரியான பாதையில் போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். இப்போ தான் கேஸை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, சிபிஐ எடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் என்ன பார்த்தேன்னா, அவர் வந்து 4 முறை சிபிஐயில் அப்பியர் ஆகிருக்கிறதாக பேசுகிறாங்க. எனக்கு ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி வருது, அவருடைய பதில்கள் கன்வின்ஸ்டபிளாக இல்லைன்னு போலீஸ் ஃபீல் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வேறு. ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருந்திருக்காரு, கூப்பிட்றாங்க, ஒரு நாள் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, முடிஞ்சு
இப்போ அடுத்த நாள் ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். ஆனால் தொடர் இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்களே, இப்போ இதில் ஏதோ அவர் அவருடைய பதில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்லை, அவர் பதில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அவர் கடைபிடிச்ச நடைமுறைகள் எதுவுமே முறைப்படி கடைபிடிக்கப்படலை. அந்த பெண்ணோட இறப்பு சம்பந்தமான செய்தியை சரிவர அவங்களுக்கு தெரிவிக்கலை. ரேப்புக்கு பெண்ணு காரணம் சொல்லியிருக்காரு. அந்த நடந்த இடத்த சரியான முறையில் பாதுகாத்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலை. இதெல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொரு இடத்தையுமே இந்த விஷயத்தை தப்பாக தான் கையாண்டிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும். இவர் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக தான் இந்த வழக்கில் இருக்கார். இப்போ இதோடைய இந்த பரபரப்பு இதெல்லாம் தாண்டி இப்போ இதை பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஒரு மத்திய அரசாங்கமா ஒன்றிய அரசாங்கமா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இதை மம்தா பானர்ஜி பதவி விலகணும், அவங்க பதவி விலகினா இதுக்கான தீர்வு வந்துருங்கிற மாதிரியான ஒரு இதை எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவுமே தவறான நிலைப்பாடு தான். இப்போ நீங்கள் அத்ராஸில் ஒரு பெரிய ரேப் நடந்தது. ஒரு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் ரேப் பண்ணப்பட்டாங்க. அதில் பாஜகவை சேர்ந்தவங்களே நேரடியாக இந்த ரேப் பண்ண நபருக்கு ஆதரவாக பேசினாங்க, செயல்பட்டாங்க, போராடினாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். போலீஸ் அவங்க உடம்பு அந்த வீட்டில் கூட கொடுக்காம அவங்களே நேரடியாக எடுத்து போய் எரிச்சாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. அப்போ யோகி ஆதித்யநாத் பதவி விலகினாரா? குஜராத்தில் நரேந்திர மோடி ஆட்சியில் அந்த பெரிய கலவரம் 2002 நடந்தப்ப பில்கிஸ் பானு ரேப் பண்ணப்பட்டாங்க. எக்கச்சக்கமான பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு நரேந்திர மோடி பதவி விலகினாரா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ குஜராத்தில் இன்றைக்கி ரேப் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு 80 ரேப் நடக்குது. ஒரு நாளைக்கு 80 ரேப்னா 1 மணி நேரத்துக்கு 3 ரேப்புக்கு மேலே. அப்போ மோடி பதவி விலகுவாரா? இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து? அப்போ நீங்கள் பதவி விலகிறதா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை. இந்த பிரச்சனை நிர்பயா ரேப் பண்ணப்பட்ட நாடு முழுக்க எதிர்ப்பு ஒரு எழுச்சி வந்தது. பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து நிர்பயா ஆக்ட்னே ஒன்று கொண்டு வந்தீங்க பெண்களின் பாதுகாப்புக்காக. அது 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 80 ரேப் நடக்குதுன்னா என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. இதை வேற ஏதோ ஒருத்தவங்க சொல்லு, கவர்மெண்ட்டோடைய ஓன் ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணுது. ஒரு நாளைக்கு 80 ரேப் இந்தியாவில் நடக்குதுன்னு. இன்னைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ அதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அந்த சட்டத்தினால அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அப்போ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் தடுக்கணும். ஃப்யூச்சரில் எப்படி தடுக்கிறது, நடந்த விஷயங்களில் குற்றவாளிகளை எப்படி தப்பிக்க விடாமல் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரியான விவாதங்களும் நடவடிக்கைகளும் இதில் கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் மம்தா பானர்ஜி பதவி விலகிறது, மம்தா பானர்ஜி பதவி விலகிட்டு வேற ஒருத்தவங்க வந்தால் சரியாயிட போதா? இல்லை வேற அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ இதில் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் என்ன கன்ஸ்ட்ரக்டிவான நடவடிக்கை பெண்களின் பாதுகாப்புக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க? இன்றைக்கி இந்த ஒரு ரேப்புக்கு இது இன்னொரு 10-15 நாள் டிபேட்டாக இருக்கும், இல்லை 1 மாதம் டிபேட்டாக இருக்கும். அப்புறம் ஆனால் டெய்லி நாளைக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்று நடந்துட்டு தானே இருந்திருக்கும். எங்கேயாவது நாளைக்கு ஒன்று நடக்க போகுது, நாளன்னைக்கு நடக்க போகுது, இது நடந்துட்டு தானே இருக்குது டெய்லி. இது எப்படி தடுக்க போகிறோங்கிறது தான் முக்கியமானது. இல்லை இதில் குறைந்தபட்சம் இதில் எது ரொம்ப கன்சர்னாக இருக்குது அப்படின்னா, ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பெண்ணுக்கு நடக்குது. அதாவது ஏதோ ஒரு மூலையில் நடக்கலை. ஸோ இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் சிக்கலாக தான் பார்க்கப்படுது. ஆமாம், இப்போ இது ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஏரியா. அதுதான் இங்கே முக்கியமாக கன்சர்னாக. கல்கத்தா அப்படிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாக பார்க்கக்கூடிய சிட்டி இந்தியாவில். ஆமாம், பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கல்கத்தா நகரம் ஒரு சேஃபஸ்ட் சிட்டின்னு தான் இந்தியாவில் சொல்கிறாங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். மற்ற பெரிய நகரங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போ மும்பையோ இல்லை இந்தியாவினுடைய மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது கல்கத்தா பெண்களுக்கு சேஃபான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேஃபான நகரம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு டாக்டர், இந்த 3 கன்சர்னையும் தாண்டி இந்த ரேப் நடந்திருக்குன்னா, அப்போ நாளைக்கு சாமானிய பெண்கள், சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? இவ்வளோ இது இருந்தும், ஒரு பாதுகாப்பு வளையங்கள் இருந்தும் ஒரு பெண்ணுக்கு இது நடக்கும்போது ஒரு சின்ன பாதுகாப்பு கூட இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள் தான் இங்கே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குன்ற கேள்வி வருது இல்லை? அப்போ இந்த விஷயத்தை முதல்ல இந்த குற்றவாளிகள் யாருங்கிறத தரவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முழுசாக கண்டுபிடிக்கணும். 2வது, பெண்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறத எப்படி தடுக்கிறது, அதுக்கான ஒரு தீர்வு உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். இரவு நேரம் வேலைக்கு போகிறது அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே வர்மா கமிட்டி இன்னொன்று அமைச்சு பெண்களுக்கான அந்த ரேப் கிரைம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில பரிந்துரைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது 2013 அமைச்ச கமிட்டி. அது இன்னும் அந்த பரிந்துரைகள்லாம் சரியான முறையில் அமல்படுத்தப்படலை.
அந்த பரிந்துரைகள்லாம் அமல்படுத்தப்படணும். குறிப்பாக பார்த்தோம்னா அதில் என்னென்ன முக்கியமானது வைக்கிறாங்கன்னா, ரேப் செல்லு அப்படின்னே ஒன்று, அந்த கிரைம் ரேப் செல்லுன்னே ஒன்று வந்து உருவாக்கணும் நிறைய இடங்களில். ஒரு எஃப்ஐஆர் ரேப் நடந்ததுன்னு ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டுச்சுன்னா அந்த விஷயம் வந்து அந்த ரேப் செல்லுக்கு தெரிவிக்கப்பட்டு அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த கேஸில் முழுக்க அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் அந்த இதில் கொடுக்குறாங்க. இன்னொன்று, ஒரு பெண்ணை நோக்கி நீங்கள் வெர்பலாக சொல்லக்கூடிய அந்த செக்ஷுவல் இதையே வந்து அவங்க வந்து செக்ஷுவல் அசால்ட்டுன்னு அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்லாம் அந்த அறிக்கையுடைய பரிந்துரைகள் சொல்லுது. இன்னொன்று, இப்போ போலீஸ்க்கான ஒரு சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு நிறைய ஒரு தனி கமிஷனே உருவாக்கணும் போலீஸுக்கு அப்படின்லாம் ஒரு பரிந்துரைகளை அந்த கமிட்டி வைக்கிது. அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸே இன்னும் வந்து முறைப்படுத்தப்படலை. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு எமோஷனில் தூக்கில் போடணும், சுட்டு தள்ளணும், நடு ஓட்டத்தில் சுட்டு தள்ளணும், என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தொடர்ச்சியாக இந்த ரேப்புகளுக்கெல்லாம் தீர்வாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லாமல் கேஸில் ரேப் பண்ணவனுங்கள தூக்கில் தான் போட்டாங்க. இப்போ பயம் வந்து எல்லாம் நிறுத்திட்டாங்களா? தூக்கில் போட்டால் பயம் வந்து ரேப்பே நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சமூகத்தில் எப்பயுமே நடந்தது கிடையாது. அப்படி ஒன்றுத்துக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாளே நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை மதுரையில் வெட்டுறாங்க. ஒரு ரவுடியை சொட்டு என்கவுண்டர் பண்ணிட்டா அடுத்த ரவுடிங்கெல்லாம் பயந்துட்டு ரவுடிஸுமே பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை போதைப் பொருள் விற்கிற ஒருத்தங்களை என்கவுண்டர் பண்ணிட்டா யாருமே கஞ்சா விற்காமலே இருக்காங்களான்னு கேட்டால் அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. இப்போ என்கவுண்டரோ தூக்கில் போடுறதோ இதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கொடுத்துருமானா கிடையாது. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான நடவடிக்கை தேவைப்படுது, சிஸ்டமேட்டிக்கான சேஞ்சஸ் தேவைப்படுது. இதையெல்லாம் பண்ணாமல் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட தீர்வுகளுக்கு மட்டுமே நம்ம வந்து எப்பயுமே முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டாங்கன்னா அவனை தூக்கில் போட்டால் அடுத்து நாளைக்கு இன்னொரு டாக்டருக்கு நடக்காதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதனால் கன்ஸ்ட்ரக்டிவான தீர்வை நோக்கி நம்ம வந்து பேச வேண்டியது. மக்கள் எப்பயுமே அப்படி தான் எமோஷ்னலாக இருப்பாங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை விவாதிக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகம் வந்து இதுக்கான தீர்வை நோக்கின வழிகாட்டுதல்களை, அதுக்கான ப்ரெஷரை கொடுக்க வேண்டிய இந்த அமைப்புகளாக இருக்கட்டும், சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இதை தீர்க்கக்கூடிய எதிர்காலத்தில் இதை குறைக்கிறது, நடக்காமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை, சொல்யூஷனை கொண்டு வரதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய அதுக்கான ஒரு எச்சரிக்கையை இந்த சம்பவம் வந்து கொடுத்துருக்கு. அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கும் ரொம்ப நன்றி வைக்க. நன்றி.